தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் 2 இடங்களில் சென்னை மாநகராட்சி சார்பில் நேரலை செய்யப்பட்டு வருகிறது. ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகிறார்கள். கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். சென்னை மாநகராட்சி 2 இடங்களில் LED திரைகளில் இந்த T20 உலகக்கோப்பையை நேரலை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏராளமான ரசிகர்கள் அந்த மெரினா கடற்கரையில் குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2026 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில நடைபெற்று வருகிறது. இன்று இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இலங்கை கொலம்போவில் இருக்கக்கூடிய பிரம்மதேசா மைதானத்தில் பலப்பரீட்சை நடத்தி வருகிறது. ஆட்டத்தின் முதல் ஓவர்ல நட்சத்திர வீரர் அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாலும் அதனை தொடர்ந்து வந்த வீரர்கள் தொடர்ந்து இஷான் கிஷன் அதிரடி ஆட்டம் ஆடி வருகிறார். கிட்டத்தட்ட 38 பந்துகள்ல 78 ரன்களை குவித்திருக்கிறார். இந்த அளவுல 8 ஓவர் முடிவுல 82 ரன்களை எடுத்திருக்கக்கூடிய இந்திய அணி தொடர்ந்து பவுண்டரிகளை விளாசி வருகிறது. அது மட்டுமல்லாமல் இதனை சென்னை ரசிகர்கள் நேரலையில பார்ப்பது போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்த வேண்டும் என்ற விதத்துல சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா கடற்கரையில 2 பெரிய LED திரைகள் பொருத்தப்பட்டு நேரலையில ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதனை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். அவர்களை மேலும் உற்சாகப்படுத்துவதற்காக கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை பவுண்டரிகள் அடிக்கப்படும் போதும் இந்த மேலதாளம் முழங்கி ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்து வருகிறது. இந்த மெரினா கடற்கரையிலே 2 இடங்கள்ல ப்ளூ பிளாக் பீச் விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிர ஒரு இடத்திலும், அதே போல மெரினா மாநகராட்சி நீச்சல் குளத்திற்கு அருகாமையில ஒரு LED திரையம் என 2 இடங்கள்ல LED திரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 இடங்களிலுமே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பொதுமக்கள் திரையில ஆட்டத்தை கண்டுகளித்து வருகின்றனர். நன்றி மணிகண்டன். இந்த கோவை சென்னை மாநகராட்சி சார்பில் நேரலை செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை தற்போது ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.